நடக்கட்டும் நடக்கட்டும். வர வர நம்ம வீடு சமாதான சத்திரம் மாதிரி ஆயிப்போச்சு இல்ல முத்து? நீ என்ன முறைக்கிற? பவல, இந்த வீட்டுல பெண்களுக்கு நான் சம உரிமை கொடுத்திருக்கேன். வள்ளி சொல்லும் மாமா மாமா சாப்பிடாம முன்னாடி நீ ஒரு நாள் கூட சாப்பிட்டது இல்ல, இன்னைக்கு முன்னாடியே கூட்டிக்கிற. இப்படி தின்னா கழுத்துல தாலி தங்காது தெரியுமில்ல? இல்ல மாமா, அண்ணாமலை தான் என்ன சாப்பிட சொல்லுச்சு. நான் வேணா எழுந்துரு எழுந்துரு. வெளியமே உட்காரு. தாலிக்கும் சாப்பாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உனக்கு பசிக்கு தானே, நீ சாப்பிடு. இதுவும் ஏற்பாடு தானா? பாப்போம் உன்னோட கூத்து இந்த வீட்டுல இன்னும் எத்தனை நாளைக்கு நடக்குதுன்னு பாப்போம். வள்ளி சொல்லும் நீ தின்னு உடம்ப பாத்துக்கடா, பாத்துக்கோ. அண்ணாமலை, உனக்கு ஏதாவது வேணுமா? சாம்பார் ஊத்துட்டுமா? அண்ணாமலை, மண்டை குடைச்சலா இருக்கா? ஆரம்பம் அப்படித்தான் இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அண்ணன் தவசி என் தலையில தேய்ச்சிக்கு ஒரு எலுமிச்சை பழம் கொடுத்தான். அதை பத்திரமா வச்சிருக்கேன். குற்றாலத்துக்கு உன்னை கூட்டிட்டு போய் உச்சந்தலையில வச்சு அதை கரகர கரகரன்னு தேய்ச்சி விட்டான். எல்லாம் சரியா போயிரு. வரட்டுமா? சாப்பிடு அண்ணாமலை. என்னாச்சு அண்ணாமலை? எனக்கு நெருக்கமானவங்களுக்கு ஏதோ நடக்க போகுது.